அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். லக்னம் ராசி பதிவுகள் தொடர்ச்சியாக நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு வந்து மேச லக்னம் கன்னி ராசியை பற்றி பார்க்க போறோம். லக்னம்னா என்ன, ராசினா என்னன்னு உங்களுக்கு விளக்கமா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல அதுக்கான விளக்கத்தை நான் பதிவிட்டிருக்கேன். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து ஷார்ட்டா லக்னம்னா என்னன்னு சொல்லிட்டு, ராசினா என்னன்னு சொல்லிட்டு பதிவுக்குள்ள போகலாம். லக்னம் அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா செயல்களுக்கும் காரகம் வந்து லக்னம் தான். ராசி அப்படிங்கிறது அந்த செயல்களை நீங்க எந்த மாதிரியான மனநிலைமையில ஏற்றுக்கொள்கிறீங்க, இல்ல எந்த மாதிரி சிந்திச்சு நீங்க செயல்படுறீங்க அப்படின்னு குறிக்கிறது தான் வந்து, அதாவது சிந்திக்கிறதும் உங்க மனநிலையும் குறிக்கிறது ராசி, செயல்படுறது வந்து லக்னம். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கறது மேச லக்னம் கன்னி ராசி. இங்க மேசம் அப்படின்னு வரும்போது வேகம்னு வருது, கன்னின்னு வரும்போது இங்க நுணுக்கமாக சிந்திக்கக்கூடியதுன்னு வருது. அப்ப எதையுமே ஒரு ஆழ்ந்த சிந்தனை பண்ணி வேகமா முடிக்கக்கூடியவங்க தான் இந்த மேச லக்னத்திலையும் பிறந்து கன்னிராசியா பிறந்தவங்க. இப்போ உங்க இந்த ஸ்கிரீன்ல தெரிய ஜாதகத்தை பாருங்க. லக்னத்தை மேசத்துல போட்டிருக்கேன், சந்திரனை கன்னியில போட்டிருக்கேன். அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க மேச லக்னம் கன்னிராசியில நீங்க பிறந்தவங்களா அர்த்தம். இவங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த முழுமையாக யோசிச்ச பிறகுதான் முடிவு எடுப்பாங்க. எதையுமே டக்கு டக்குன்னு எடுக்கணுங்கிற மாதிரி எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல வந்து மற்றவங்களோட வேகமா வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு பயங்கரமா முயற்சி செய்வாங்க. அதே மாதிரி செஞ்ச வேலையில எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு அந்த வேலையில அதிகமா கவனத்தை செலுத்தி அந்த வேலையை செய்து முடிக்கிறதுக்கு பயங்கரமா முயற்சி செய்வாங்க. ஏன்னா கொஞ்சம் சின்ன தவறு கூட வரக்கூடாது அப்படிங்கிறதுல இவங்க வந்து ரொம்ப கவனித்து அந்த செயல்பாடை செய்வாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்கன்னா அங்க இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் இருப்பாங்க. ஸோ அந்த எண்ணத்தோட வேகமா செயல்பட்டு அதையும் முடிப்பாங்க. அதே மாதிரி இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை பொறுப்புல இருக்காங்க, இவங்களுக்கு கீழே சில பேர் வேலை பார்க்குறாங்கன்னா, ஸோ இந்த லக்னத்துல பிறந்த இந்த ராசியில பிறந்தவங்க வந்து தலைமையில இருக்கும்போது இவங்க கீழே கீழே வேலை செய்யறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரியா வேலை செய்யலைன்னா உடனே உங்களுக்கு கோபம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் உடனே. அதே மாதிரி மற்றவங்க யாராவது ஏதாவது சொன்னா இவங்க நம்ப மாட்டாங்க. அது உண்மையா அப்படிங்கிற ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் முடிவு எடுப்பாங்க. அதே மாதிரி இவங்க பண விஷயத்துல ரொம்ப அதிகமா செலவு செய்ய மாட்டாங்க. ரொம்ப சிக்கனமா இருக்கக்கூடியவங்க. ஒரு பொருள் வாங்க போறாங்கன்னா அதுக்கு முன்னாடி அதோட விலை, அது என்ன தரம், அதனால என்ன பயன், இதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த பொருளை வாங்குவாங்க. அதே மாதிரி குடும்ப விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்போடு நடந்து கொள்வாங்க அவங்க. அதே மாதிரி இவங்களுக்கு நெருக்கமானவங்க உறவினரோ இல்ல நண்பர்களோ யாரா இருந்தாலும் அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ரொம்ப முயற்சி செய்வாங்க. அதே மாதிரி உதவி செய்யற குணமும் இவங்களுக்கு இருக்கும். ஆனா இவங்க செய்யற உதவி வந்து சரியான இடத்துலதான் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. சும்மா நம்ம செஞ்ச உதவி வந்து ஏதாவது ஒரு பயனுள்ளதா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துல அவங்க செயல்படுவாங்க. இவங்ககிட்ட யாராவது நம்ம அட்வைஸ் பண்ணோம்னா அது இவங்களுக்கு பிடிக்காது. அதனால ரொம்ப வந்து மனதுல வந்து ரொம்ப வருத்தம் ஏற்படும். இவங்கெல்லாம் போய் நமக்கு அட்வைஸ் பண்றாங்களே அந்த மாதிரிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமை இவங்களுக்கு கொடுக்கும். ஃபர்ஸ்ட் கோபம் வந்துச்சுன்னா டக்குன்னு வெளிப்படுத்திடுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் பின்னாடி அமைதியாகி யோசிச்சு பார்ப்பாங்க, ஏன்டா நம்ம கோவப்பட்டோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி இவங்கள்ட்ட இருக்கிறது என்னன்னா ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப யோசிச்சு மனசுல வந்து ரொம்ப குழப்பம் ஏற்படுத்துவாங்க. அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இன்னொன்னு, இவங்க மத்தவங்களோட வாழ்க்கையை ஒப்பிட்டு வாழ்வாங்க. நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறத மறந்துட்டு மற்றவங்களுக்காக வாழணுங்கிற மாதிரி மற்றவங்களுடைய வாழ்க்கையில ஒப்பிட்டு வாழும்போது அவங்களுடைய வாழ்க்கையை வந்து இவங்க வாழ்றதுல விட்டு விடுறாங்க. அதே மாதிரி வேலை செய்யற இடமோ இல்ல தொழிலையோ உடனே சீக்கிரம் ப்ரொமோஷன் வரணும், நிறைய முன்னேற்றம் வரணுங்கிற ஆசைகள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி புதுசா ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள ஆர்வமும் இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு பிடிச்ச வேலையை அக்யூரேட்டா துல்லியமா செய்யணுங்கிற மாதிரி நினைப்போட தான் அந்த வேலையை செய்வாங்க. அதே மாதிரி நேரத்தை வீணாக்கவே மாட்டாங்க. கரெக்டா அந்த டயத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட யாராவது போய் இவங்களை பத்தி ஏதாவது தப்பா சொன்னா அதை வெளில காட்டிக்க மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. அதே மாதிரி ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னா அதை செயல்படுத்துவதுல மிகவும் வேகமா அவங்க வந்து மனசுல வந்து ஆஹ் யோசிச்சோ அது வேகமா செயல்படுத்துங்கிற மாதிரி எண்ணத்துல இருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேச லக்னத்துல பிறந்து கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு மேசத்தோட வேகமும்
கன்னியோட நுணுக்கமான சிந்தனைன்னா இவர்களே மிகப்பெரிய பலமா இருக்கும். ஸோ செயல்ல வேகமும், சிந்தனையில் நிதானமும், வேலையில் நேர்த்தியும், வாழ்க்கையில் முன்னேற்றம். இதுதான் வந்து மேச லக்னத்துக்கு கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கான இருக்கக்கூடிய தன்மைகள். அப்ப இவங்க என்னன்னா ஒரு விஷயத்த மீண்டும் மீண்டும் யோசிச்சு மனதுல குழப்பம் அடையக்கூடாது. அடுத்து வந்து மத்தவங்க கூட இவங்க ஒப்பிட்டு வாழக்கூடாது. இது 2ம் வந்து முக்கியமா இவங்களுக்கு இருக்கணும். நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கன்னி ராசிங்கிறது மேச லக்னத்துக்கு 6வது வீடா வரும். ஸோ 6ங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, வேலை, உழைப்பு, போராட்டம், வெற்றிய குறிக்கக்கூடிய வீடு. அப்ப இந்த மாரி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்துல வந்து வெற்றி பெறதுக்காக பயங்கரமா போராட்டம் நடத்துவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி எதிரிகளா இருந்தா, அந்த எதிரிகள எப்படி வந்து சாதுரியமா எப்படி வந்து அவங்கள வீழ்த்தணும்னு பார்ப்பாங்க. நேரடியா மோதாம சாதுரியமா எப்படி வீழ்த்தணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இவங்களுக்கு இருக்கும். அதனால வாழ்க்கையில வந்து இவங்க பெரிய பெரிய தொழில்ல பெரிய பெரிய வளர்ச்சி அடையறதுக்கு இவங்களுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.